ஸ்ரீ குருப்யோ நமக. சுந்தரகாண்டம் 40வது சர்க்கம். சீதையின் செய்தி. ராமனை நோக்கி அனுமன் புறப்பட்ட தருணம். அனுமான் கூறிய ஆறுதல் வார்த்தைகளை கேட்ட சீதாதேவி சிறிது நிம்மதியடைந்தாள். அவள் மனம் மகிழ்ந்து கூறினாள், அனுமனே, உன்னை பார்க்கும்போது என் மனம் மகிழ்கிறது. வறண்ட பூமி மழையை பெற்றது போல் என் உள்ளம் புத்துணர்ச்சி பெறுகிறது. என் ராமபிரானை மீண்டும் சந்தித்து அவரை அணைத்து நிற்கும் நாள் விரைவில் சேர வேண்டும். அதற்காக நீ என் மேல் கருணை காட்ட வேண்டும். பின்னர் சீதை ஒரு முக்கிய அடையாளத்தை நினைவூட்டினாள். ஒரு நாள் காகாசுரன் என்னை தாக்கிய போது ராமபிரான் ஒரு புல்லையே பிரம்மாஸ்திரமாக மாற்றி அவனை தண்டித்தார். அந்த நிகழ்வை ராமனிடம் நினைவூட்டு. மேலும் என் நெற்றியில் இருந்த திலகம் அழிந்தபோது ராமபிரான் தன் கையால் மீண்டும் மனோசிலை திலகம் இட்டார். அதையும் அவரிடம் கூறு. அவ்வாறு கூறிய சீதாதேவி தன் தலைமுடியில் பாதுகாத்து வைத்திருந்த திவ்யமான சூடாமணியை எடுத்தாள். இந்த சூடாமணி என் உயிரைப் போல நான் காத்தது. இதை கண்டவுடன் ராமபிரான் என்னை நினைவு கூறுவார் என்று கூறி அனுமனிடம் கொடுத்தாள். பின்னர் கண்ணீர் மல்க அவள் சொன்னாள், ராட்சசிகள் தினமும் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். அவர்களின் கொடிய வார்த்தைகளை என் இதயத்தை கிழிக்கின்றன. இன்னும் 1 மாதம் மட்டுமே நான் உயிருடன் இருப்பேன். அதற்குள் ராமபிரான் வராவிட்டால் நான் உயிர் வாழ மாட்டேன். அதை கேட்ட அனுமன் உருக்கமடைந்தான். பணிவுடன் கூறினான், அம்மா, ராமபிரான் உங்களின் பிரிவால் மிகவும் துயரப்படுகிறார். லக்ஷ்மணரும் அதே வேதனையில் வாடுகிறார். இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மிக விரைவில் ராமபிரானும் லக்ஷ்மணரும் இலங்கையை அடைவார்கள். ராவணனையும் அவன் சேனையும் போரில் அழித்து உங்களை மீண்டும் அயோத்திக்கு கொண்டு செல்வார்கள். அதன்பின் அனுமான் கேட்டான், ராமபிரானுக்கு மேலும் சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது உள்ளதா? சீதாதேவி மெதுவாக பேசினாள். ராமபிரானுக்கும் லக்ஷ்மணருக்கும் என் நமஸ்காரங்களை தெரிவி. சுக்ரீவருக்கும் வானரசேனைக்கும் என் வாழ்த்துக்களை சொல். என் துயரத்தையும் ராட்சசிகள் என்னை மிரட்டும் கொடுமைகளையும் ராமனிடம் கூறு. அவர் விரைவில் வந்து என்னை இந்த துன்பக்கடலில் இருந்து மீட்க வேண்டும். இவ்வாறு கூறிய சீதாதேவி அனுமனை கருணை நிறைந்த பார்வையால் பார்த்தாள். அனுமன் சூடாமணியை பக்தியுடன் பெற்றுக்கொண்டு சீதாதேவியை வணங்கினான். அவனது மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ராமபிரானின் காரியம் நிறைவேறப் போகிறது என்ற உறுதியுடன் வடக்கு திசையை நோக்கி புறப்பட தயாரானான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 40வது சர்க்கம் நிறைவடைந்தது. 41வது சர்க்கம் நாளை தொடரும்.